प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 1-2-1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: ஈஸ்வரனின் துணையின் மற்றும் அன்பு நிறைந்த ஆழ்ந்த நினைவு அக்னியின் அனுபவம். யார் நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் சமமானவர்கள் ஆகிறார்கள். எப்படி சாக்கார ரூபத்தில் நெருக்கத்தில் இருக்கிறீர்கள், அதே போலவே அன்பு நிறைந்த ஆழமான நினைவிலும் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியாக இருக்கிறீர்களா? எப்படி உடலால் அருகில் இருக்கிறீர்களோ அதேபோல் மனதாலும் அருகில் இருக்கிறீர்களா? எப்படி வெளிநாட்டில் இருப்பவர்கள் உடலால் தூரமாக இருந்த போதிலும் மனதால் எப்பொழுதும் அருகில் இருக்கிறார்கள். பாப்தாதாவின் துணைவர்களாகவோ எப்பொழுதுமே இருக்கவே செய்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு நேரமும் துணைவர்களாகி துணையின் அனுபவமும் செய்கிறார்கள். அதேபோன்று எப்பொழுதும் நீங்களும் சாட்சியாக ஆவது மற்றும் துணைவனோடு இருக்கும் அனுபவத்தை செய்கிறீர்களா? எப்படி பந்தனத்தில் இருக்கும் கோபியர்கள் ஒவ்வொரு மூச்சு ஒவ்வொரு எண்ணத்திலும் பாபா பாபா என்று கூறி அதிலேயே தன்னை மறந்து இருக்கிறார்கள். எப்படி வெளியில் இருப்பவர்களுக்கு பாபாவை சந்திக்க வேண்டும் என்ற துடிப்பு இருக்கிறது, அதுபோலவே ஒவ்வொரு நேரமும் நினைவின் துடிப்பில் இருக்கிறீர்களா அல்லது சாதாரண நினைவில் இருக்கிறீர்களா? நாமோ பாபாவினுடையவர்களாக இருக்கவே செய்கிறோம். நாம் நெருக்கத்தில்தான் இருக்கிறோம். நாமோ சமர்ப்பணமாகவே ஆகியிருக்கிறோம். எங்களுக்கு இருப்பதோ ஒரு பாபா மட்டும்தான் என்ற இந்த எண்ணங்களினால் மட்டும் திருப்தியாகிவிடவில்லையே. அன்பு நிறைந்த ஆழமான நினைவு அக்னியில் தன்னுடைய கடந்த கால சம்ஸ்காரம் மற்றும் சுபாவம், மேலும் மற்ற ஆத்மாக்களின் துக்கம் நிறைந்த சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தை பஸ்பம் செய்யும் அளவிற்கு தன்னுடைய லகனின் அக்னி உணர்வில் வருகிறதா? ஞானம் மூலமாக மற்றும் நெருக்கம் மூலமாக மாற்றத்தையோ செய்கிறீர்கள், ஆனால் அதில் காலம் எடுக்கிறது. அளிக்கப்பட்ட சம்ஸ்காரம் சில நேரம் மீண்டும் பிரத்யக்ஷம் ஆகிவிடுகிறது. ஆனால் இப்பொழுது லகனின் அக்னியில் பஸ்பம் செய்வதற்கான நேரமாகும். அதன் மூலம் அந்த சம்ஸ்காரத்தின் பெயர் அடையாளமே இருக்க வேண்டாம். இந்த முக்திக்கான யுக்தி எது? அதாவது இந்த லகனின் அக்னியை உருவாக்குவதற்கான யுக்தி மற்றும் தீக்குச்சி எது? தீக்குச்சியினால் நெருப்பை எரிய வைக்கிறார்கள் அல்லவா? அப்படி இந்த அக்னியை சுடர்விட செய்வதற்கான தீக்குச்சி எது? அந்த ஒரு வார்த்தை எது? உறுதியான எண்ணம் என்றால் இறந்து விடுவோம், அழிந்து விடுவோம் என்பதாகும். ஆனால் செய்தே ஆக வேண்டும், செய்யத்தான் வேண்டும், ஆகத்தான் வேண்டும். செய்து கொண்டே இருக்கிறோம், ஆகியே விடும். கவனமோ இருக்கிறது, மேலும் உணரவும் செய்கிறோம் என்று இப்படி யோசிப்பதும் ஒரு விதத்தில் அணைந்துவிட்ட தீக்குச்சியாகும். அடிக்கடி கடின உழைப்பும் செய்கிறீர்கள், நேரத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள், ஆனால் அக்னி சுடர்விட்டு எரிவதில்லை. இதற்கான காரணம் எண்ணம் என்ற விதை உறுதி என்ற சாரம் நிறைந்ததாக இல்லை, அதாவது காலியாக இருக்கிறது. இதன் காரணமாக பழத்தின் எதிர்பார்ப்பாக என்ன வைக்கிறீர்களோ மற்றும் எதிர்காலத்தை யோசிக்கிறீர்களோ அது நிறைவேறாமல் ஆகிவிடுகிறது. மேலும் உழைப்பு அதிகம், பிராப்தியை குறைவாக பார்க்கிறீர்கள் என்றால் மனமுடைந்து மற்றும் அலட்சியமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். அதனால்தான் செய்யத்தான் செய்கிறோம், ஆனால் கிடைப்பதில்லை என்றால் என்ன செய்வது? எங்களுடைய பங்கே அந்த மாதிரி என்று கூறுகிறீர்கள். இது மனமுடைந்து போவது மற்றும் அலட்சியத்தின் பலன் கொடுக்காத எண்ணமாகும். மற்ற ஆத்மாக்களுக்கு சங்கமயுகத்தின் விசேஷமாக நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அனைவருக்கும் அசம்பவத்தை சம்பவமாக்கும் சங்கமயுகம் என்று கூறுகிறீர்கள். எந்த விஷயத்தை முழு உலகமும் அசம்பவம் என்று நினைக்கிறதோ அதை சம்பவமாக்குவதற்கான யுகம் இதுதான். எனவே தனக்கும் எது கடினம் மற்றும் அசம்பவமாக அனுபவமாகிறதோ அதை ஒரு நொடியில் சம்பவமாக்குவது என்ற இதுதான் உறுதியான எண்ணமாகும்.
சுலபமாக மற்றும் சம்பவமாக்குவதை நடைமுறையில் கொண்டு வருவது ஒன்றும் பெரிய விஷயமில்லை. ஆனால் அசம்பவத்தை சம்பவமாக்குவது, அதுவும் உறுதியான எண்ணத்தினால் செய்வது, இதுதான் கௌரவமாக தேர்ச்சி பெறுபவரின் அடையாளமாகும். இப்பொழுது இந்த புதுமையை செய்து காண்பியுங்கள். அப்பொழுதுதான் இந்த புதுமைக்காக மதிப்பெண்கள் தருவோம். எப்படி மாணவன் ஒவ்வொரு வருடத்தின் ஒவ்வொரு பாடத்திலும் எத்தனை சதவிகிதம் பெற்றிருக்கிறேன் என்று மொத்த ரிசல்ட்டையும் பார்க்கிறார், அதேபோல எந்த விஷயத்தில் ஏறும் கலை இருந்தது, எந்த முயற்சியின் ஆதாரத்தில் ஏறும் கலை இருந்தது மற்றும் எந்த பாடத்தில் குறை இருந்தது என்ற தன்னுடைய ரிசல்ட்டை பாருங்கள். அந்த முழு கணக்கையும் எடுங்கள். பாராட்டுக்களையும் பாப்தாதா எப்பொழுதும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். ஏனென்றால் உலகின் விசேஷமான நாளே இதுதான் இல்லையா? இயற்கை தாசியாகிறது. ஆனால் தாசியின் தாசியாக ஒரு பொழுதும் ஆகாதீர்கள். மேலும் தாசனாவதற்கான அடையாளமாக உதாசி, அதாவது சோர்வு இருக்கும். ஏதாவது சம்ஸ்காரம் மற்றும் சுபாவத்தின் தாசனாக ஆகிறீர்கள் என்றால் அப்பொழுது உதாஸ், அதாவது சோர்வுற்றவராக ஆகிறீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।